ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நாம் மறுபடி சந்திக்கிறோம். உங்களுடைய வரவேற்பறையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படி இந்த சந்திப்பு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்படி தான் மனிதர்கள் தேவனையும் தேவ தூதர்களையும் சந்திக்கிறார்கள். நாம் தேவதூதர்களை சந்திக்கிறவர்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பக்தியான பிள்ளைகளை விசாரிப்பீர்கள் என்றால் அநேகர் சொல்லுவாங்க, தேவதூதர்களை நான் பார்த்தேன். ஏன்னா நமக்கென்று கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். நமக்கென்று தேவதூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த நாளில் சகரியா தீர்க்கதரிசி ஒரு தேவதூதனை மீட் பண்ணுகிறார். அதன் மூலமாய் கொடுக்கப்படுகிற வார்த்தை மாத்திரம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அனுதினமும் அவரால் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து நடத்துகிறது போல நம்மை அருமையான மெதுவாய் நடத்தி நமக்கு தண்ணீர் கொடுத்து மேய்ச்சல் கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் திருப்தியாக சாப்பிட்டுருக்கிறோம். நல்ல வஸ்திரங்களை உடுத்திருக்கிறோம். நல்ல தூங்குறதுக்கு ஒரு இடத்த கர்த்தர் தந்திருக்கிறார். சம்பிரமமாய் வாழ கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போது கூட ஒருவேளை இன்னும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. தேவைகளின் மத்தியில் அப்படி ஒரு நெருக்கத்தோடு நின்று கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயர், நீ சொல்லு. இது அவர் நமக்கு சொல்லுகிற தைரியமான வார்த்தை. இப்படிப்பட்ட தைரியமுள்ள வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறதுனால தான் அதை பெற்றுக்கொண்டு அதை சாப்பிட்டு நம்ம ஆவியில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். வளர்ச்சி ஒருவேளை வெளியே இந்த சரீர வளர்ச்சி இல்லை, ஆவியின் வளர்ச்சி. அந்த வார்த்தையை சாப்பிட்டு திருப்தியாகி புஷ்டியாகி ஆவியிலே பலன் கொண்டவர்களாய் பலன் உள்ளவர்களை காணப்படுகிறோம். ஆவியில நம்ம பலன் உள்ளது நமக்கு தெரியதை விட சத்துருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆவியிலே பலனுள்ள மனிதனை கண்டுகொள்கிறவன் சத்துருதான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இவங்களால மோத முடியுமா, மோத முடியாத. கர்த்தர் நல்லவர், நீர் எனக்கு துணை செய்கிறதே, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும் என்று பக்தன் செபித்தான். இன்றைக்கும் அனுகூலமான அடையாளங்களை காண்பிக்கிற தேவன் அவர், காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை பாருங்க, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கர்த்தர் தெளிவாய் ஒரு வார்த்தையை சொன்னார். 6ஆம் வசனம் பின்பாகத்தில் பார்த்தீங்கன்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். உன் பலன் இல்லை, உன் பராக்கிரமம் இல்லை, என்னுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை இந்த பூமியில். அவர் தானே இந்த பூமியை சிருஷ்டித்தார், அவர் தானே நடத்துகிறார், அவர் தானே நம்மையும் உண்டாக்கினார். அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் அவரின் ஆடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் நடத்தப்படுகிறவர்கள். அவரால் நடத்தப்படுகிறோம் என்றால் அவருடைய ஆவியின் நிறைவை பெற்றவர்களாய் நாம் இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையின் அடையாளமாய் கர்த்தர் நம்மை நிறுத்துகிறவராயிருக்கிறார். பரிசுத்தம் என்றால் என்ன? இப்போ ஒரு நிறைய வெசல்ஸ் இருக்கு, நிறைய பாத்திரங்கள் இருக்கு வீட்டில். கழுவி வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை நம்ம தனியாக வைப்போம், கழுவாத ஒரு பாத்திரத்தை நம்ம சிங்கில் இருக்கும். கழுவாத பாத்திரங்கள் சிங்கில் இருக்கும், கழுவின பாத்திரத்தை பிரித்து எடுத்து நம்ம தனியாக வைக்கிறோம். இதுதான் பரிசுத்தம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இதை தவிர வேற இல்லை. அப்போ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம். நம்மை பார்த்துன்னு சொல்கிறாரு, உன் பலத்தில் அல்ல, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆவியின் நிரப்புதலுக்கு உண்டான வாழ்க்கை. ஆவியினாலே அறிந்திடும் தெய்வம்
பாவிகளை நேசிக்கும் தெய்வம், ஆவியினாலே அறிந்திடும் தெய்வம். பாவிகளை நேசிக்கும் தெய்வம், ஆவியோடு உண்மையாய் தொழுதாய் தேவ சாயலாய் மாறி நீ மகிழ்வாய். ஆவியோடு உண்மையாய் தொழுதால் தேவ சாயலாய் மாறி நீ மகிழ்வாய். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். பாருங்க, அவர் ஜீவிக்கிறவர் என்பதை நிரூபணம் பண்ணும்படிக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். மனிதன் மறுவீரப்படைவது அவசியம், மரித்த இயேசுவால் அடையும் ரகசியம். மறையும் முன்னே மகிழ்வனை தேடு, இறைவனோடு பரலோகம் சேர்வாய். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். அவர் ஜீவிக்கிறார் நம்மோடு கூட, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் அவர் ஜீவிக்கிறவர் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, ஓம் பலத்தில் இல்லை, ஓம் பராக்கிரமத்தினால இல்லை, என்னுடைய ஆவியினாலேயே, ஆவியினால மட்டும்தான் ஆகும். அதான் இந்த ஆவியினாலேயே ஆகும். அவரால் மட்டும்தான் முடியும். அந்த பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் முடியும். எத்தனையோ செயல்பாடுகள் வாழ்க்கையில இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி நடக்கும்? அதனால தானே சொன்னாங்க மரியாள், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? புருஷனே இல்லாம பிள்ளை பிறக்குமா? ஆவியினாலே ஆகும். அதற்கு நிரூபணமான நல்ல சாட்சி தான் மரியாள். தாயார் மரியாளின் மேல் ஆவியானவர் நிழலிட்டார். அந்த நிழல் தான் நிஜமாகிய கிறிஸ்துவை நமக்கு இன்று கொடுத்திருக்கிறது. அப்போ நிழல் நிஜமாகிறது. அதற்கு தான் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளில் அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளி செய்தார். சகல சத்தியத்திற்குள்ளும் நாம் நடக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த சகரியா 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துடலாம். அதில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புகிறது போல எழுப்பி. அப்போ பாருங்க, ஏற்கனவே அந்த தூதன் பேசிட்டு போயிருக்கிறாரு. அப்போ தூதர்கள் எப்பொழுதும் சகரியாவோடு கூட பேசி கொண்டு இருந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு சகரியா, புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சகரியா. அந்த சகரியாவுக்கும் தேவதூதன் வெளிப்பட்டார். தேவதூதன் சொன்னார், நீ எதை கேட்டியோ அது உனக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு புரியலை, இது எப்படி நடக்கும், நான் வயசாயிருச்சு. ஆனால் இவர் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். வயசு கடந்த போதிலும் அந்த விண்ணப்பம் எப்படி போய்கிட்டே இருந்திருக்கு பாருங்க. அப்போ நீ வேண்டிக் கொண்டது உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்றுன்னு சொன்னால் அவரால் நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த சகரியாவோடும் தேவதூதன் வெளிப்படுகிறார். இந்த சகரியாவோடு கூட வெளிப்பட்ட வார்த்தைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசி. அப்போ நீ பார்க்கறது என்ன? தேவதூதன் ஒரு தரிசனத்தை இவர் ஒரு தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே தேவதூதன் கேட்கிறாரு, நீ பார்க்குறியே அது என்ன, நீ பார்த்துக்கிட்டு இருக்கல அது என்ன அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்க பார்க்குறேன். அழகாக பதில் சொல்லியிருக்காரு பாருங்க தேவதூதனுக்கு. நான் இப்போ குத்து விளக்க பார்க்குறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்கள். அப்படியே அந்த தரிசனத்தை அவர் சொல்லிக்கிட்டே வரார். அப்படி அது அருகில் வலதுபுறமாக ஒன்று இருக்குது, இடதுபுறமாக ஒன்று இருக்குது. ஆக இந்த ரெண்டும் என்னதுன்னு கேட்டால் ஒலிவ மரங்கள் அப்படின்னு சொல்கிறார். 2 பக்கமும் ஒலிவ மரங்கள் இருக்கிறது. அப்படி அவர் சொல்லிக்கிட்டே வரார். உடனே 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க, மனுஷன் பேசுகிற மாதிரி. என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவரே இவைகள் என்னவென்று கேட்டேன்.
தூதன் நோக்கி கேட்குறாரு, இது என்னது? இப்போ ஒரு தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 2 பேரும் பேசுகிறாங்க பாருங்க. ஒரு தரிசனத்தை வச்சு தூதனும் சகரியா தீர்க்கதரிசியும் அழகாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா? ஆண்டவனே, உடனே ஒரு பதில் சொல்கிறார், ஆண்டவனே எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறார். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேல் என்றால் விதைக்கப்பட்டவன் என்று அர்த்தமா பாபிலோன்ல. இப்ப செருபாபேலுக்கு விதைக்கப்பட்டவன், ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன், அவன்தான் விதைக்கப்பட்டவன், விதை தானியமாய் விதைக்கப்பட்டவன். அப்போ அந்த விதைக்கப்பட்டவனாகிய செருபாபேலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. செருபாபேலை பார்த்து தான் அவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ஒரு டார்கெட் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த டார்கெட்டை முடிக்கிறதற்கு உன் பலமோ, உன் பராக்கிரமமோ, உன்னுடைய வீரமோ, உன் தைரியமோ, உன் விவேகமோ அங்கே ஒன்றுமே இல்லை. என்னுடைய ஆவி அங்கே இருந்தால் மட்டும்தான் முடியும். என்னுடைய ஆவினாலேயே முடியும். கன்ஃபார்ம்டு வேட சொல்கிறாரு, என்னுடைய ஆவினாலேயே முடியும். அப்போ அந்த செருபாபேல் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாரு. இதே செருபாபேலை பற்றி ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆகாய் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது. இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களோடு கூட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். விதைக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று விதைக்கப்பட்ட விதைகள், தேவனுக்கென்று விதைக்கப்பட்ட என விதையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டார். அப்போ பாருங்க, நிலத்தில் விதை விழுந்துருச்சு. அந்த விதை கட்டாயம் திரும்ப என்ன பண்ணுது? முளைக்கிறது. காணாமல் போயிடுச்சு. அந்த விதையை இப்போ நம்ம பார்க்க முடியல. அது மண்ணுக்குள்ளே விழுந்துருச்சு. மண்ணுக்குள்ளே மூணில் பிறகு அந்த விதை நம்ம தெரியாது. ஆனால் அதிலிருந்து முளை கிளம்பி வருகிறது. அது எல்லாருடைய கண்களை ஈர்க்கத்தக்கதாய் வருகிறது. இப்படிப்பட்ட இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய அபிஷேகம். ஊழியக்காரனுடைய செயல்பாடுகள் ஒருவேளை ஜனங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதாய் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை முளைப்பிக்கப்பட்டதாய் வெளியே கொண்டு வருவார். தேவன் முளைப்பித்து கொண்டு வருகிற கர்த்தர். ஏனென்றால் அவனுடைய ஆவி அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவன் பிரித்து எடுக்கப்பட்டவன், அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன். முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரம்னா என்னங்க? அன்னைக்கு பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்புக்கு கொடுத்தாரே. அப்போ இவருடைய எல்லாவற்றையும், எல்லா அதிகாரத்தை, பார்வோனுக்கு இருந்த அத்தனை அதிகாரத்தையும் அப்படியே தூக்கி யோசேப்பினுடைய கையில் கொடுக்கிறார். அப்போ முத்திரை மோதிரம் என்ன? அதிகாரத்தை, அவர்களுடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வது. ஆண்டவராகிய தேவன் அவருக்குள்ளாய் இருந்த அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார், ஈவாக கொடுக்கிறார். எத்தனை நல்ல தேவன் அவர்! நமக்கு அவர் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை எப்படி? காணிக்கை பெட்டியில் போடப்பட்ட பணம் மாதிரி தான். காணிக்கை பெட்டியில் இப்போ நம்ம பணத்தை போட்டாச்சு. அந்த காணிக்கையை எடுத்து எண்ணுகிறவர் யாரு? அந்த சர்ச்சோட பாஸ்டர். அவர் தான் அதை செலவழிக்க முடியும். அப்படிதான் விதைக்கப்பட்டவன் என்றால் காணிக்கையாக்கப்பட்டவன். அப்படிதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் அந்த காணிக்கை பெட்டியில் விழுந்த மாதிரி தான். அவனுடைய ஒவ்வொரு மணி துளிகளும் யாரால் செலவழிக்கப்படுகிறது? தேவனால் செலவழிக்கப்படுகிறதா இருக்கணும். அவனுடைய வாழ்க்கை யாரால் செலவழிக்கப்படுகிறது? தேவனால். அதுல தான் தன்னுடைய சுயபலத்தை காமிச்சிடக்கூடாது. எனக்கு இது தெரியும், எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு. டேலண்ட்டை வச்சு கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறவர் அல்ல. அந்த டேலண்ட் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அது தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிற டேலண்டாய் வெளியே தெரிகிறது. அதுல எல்லாமே அவருடைய கரத்துல தான் நம்ம போடப்பட்டிருக்கிறோம், காணிக்கையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனால் செலவழிக்கப்படுகிறோம். செருபாபேல் என்பதற்கு விதைக்கப்பட்டவன் என்று பொருள். ஒரு ஊழியக்காரன் ஒவ்வொருவரும் காணிக்கையாக்கப்பட்டவன்,
கர்த்தரால் செலவு பண்ணப்படுகிறவன். அவர்தான் அவனுடைய நேரத்தை செலவு பண்ணணும். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு டைமையும் தேவனுக்கு உகந்து அவன் செலவழிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன செய்றாரு? முத்திரை மோதிரனோட தனக்குள்ளே இருந்த அதிகாரத்தை எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. புதிய ஏற்பாட்டில் நல்ல ஒரு அழகான வசனம் இருக்கு இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீஷர்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புறாரு. 70 பேரை அனுப்பியிருக்கிறாரு. அப்போ சொல்றாரு, உங்களுக்கு யார் செவி கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு செவி கொடுக்குறாங்க. உங்களை யாரெல்லாம் அசட்டை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் என்னதான் அசட்டை பண்ணுறாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, தேவனுடைய ஊழியத்தை தேவனுக்கு ஏற்றபடி நம்ம செய்திருவோம். அசட்டை பண்ணாங்கன்னா நம்மளை அவங்க அசட்டை பண்ணலை, தேவன் அசட்டை பண்ணுறாங்க. நம்மளை கனம் பண்ணாங்கன்னா யாரை கனம் பண்ணுறாங்க? கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். அது கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களை அசட்டை பண்ணுகிறவனை என்னையும் அசட்டை பண்ணுறான்ட்டார். எப்படி அப்படி அழகாக ஈக்குவல் ஆக்கி கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா அவருடைய அதிகாரத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் முத்திரை மோதிரம். செருபாபேலை முத்திரை மோதிரமாய் வைத்தார். ஆவியை பெற்று தேவனுடைய வேலையை செய்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு முத்திரை மோதிரங்களாய் இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிற சகல அதிகாரத்தை அவர் நமக்குள்ளே வைக்கிறார். உடனே அந்த 70 பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஓடி வர்றாங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தை சொன்னோம், பிசாசு ஓடி போயிடுச்சு. உங்க நாமத்தை சொன்னோம், பிசாசு நிற்கவே இல்லை, ஓடியே போயிடுச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அல்லேலூயா. சாத்தான் விழுகிறத நான் பார்த்தேன் அப்படின்றாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த அதிகாரம் அவர் கையிலிருந்து முத்திரை மோதிரத்தை கழட்டி நம்ம விரல்ல போட்டாரு. அதிகாரம் கொடுக்கப்படுகிறதா முத்திரை மோதிரம். அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. சர்ப்பத்தை தேளனை மிதிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால் மிதிக்க முடியும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறேன். சத்ருவின் சகல வல்லமை, இந்த வல்லமை அந்த வல்லமை அந்த வல்லமெல்லாம் இல்லை, சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிறதான அதிகாரத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். இதுதான் ஆவியில கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறது. நமக்குள்ளாய் வைக்கப்பட்ட அந்த அதிகாரம், முத்திரை மோதிரத்தின் அதிகாரம். அந்த வேளையில தான் அப்படி பாருங்க, நீங்க அடுத்த வசனம் 21ஆம் வசனத்துல அதெல்லாம் நடந்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியிலே களி கூர்ந்தார். ஆவியில ஒரு சந்தோஷம் அவருக்கு. அவர் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. பிதாவாகிய தேவன் மனிதர்களோடு கூட இருக்கிற அந்த உறவை புதுப்பிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஆவியானவர் அவர் மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தார். அந்த ஆவியில இவருக்கு ஒரு களி கூறுதல் உண்டாகிறது. எப்படின்னா, சீஷர்கள் அவர் ட்ரெயின் பண்ண அவங்க எல்லாம் அந்த செயல்பாடுகளை பார்த்து பாருங்க, அந்த வேளையில் இயேசு ஆவியில் களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாலகர்கள் சின்ன பிள்ளைங்களா தான் இருக்காங்க, இன்னும் வளரலை. ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி ஆவியில் அவர் களி கூறுகிறார். அந்த ஆவியின் களி கூறுதலை அவர் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நான் என் பலம் சொல்லி நான் நின்றுட்டு இருந்தேன்னா, என் பராக்கிரமா, என் செயல்பாடு, என் திறமைன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன்னா, அவருடைய ஆவியானவர் எப்படி நமக்குள்ள சம்பூரணமாய் கிரியை செய்ய முடியும்? நான் ஒண்ணுமே இல்லை, நான் அல்ல, கிறிஸ்துவே நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி பரிபூர்ணமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அவர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? ஆவியினால வானத்தை அவர் அலங்கரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபின் புஸ்தகத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அதுல அழகா சொல்லுகிறது, 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தமது ஆவியினால் வானத்தை
அலங்கரித்தார். வானத்தை எவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்கிறார். வானத்தை பார்க்கிறோம், அதனுடைய கலரை பார்க்கிறோம், அதனுடைய ஷேடை பார்க்கிறோம். அது அப்படி மேகம் வருகிறது, அப்படி இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது அப்படி ரசிக்கிறோம். ஈவினிங் ஆனால் அப்படியே செவ்வானம் மட்டும் இருக்கிறது, அந்த அழகா ரசிக்கிறோம். இப்போ காலையில் ஒரு அழகா இருக்கு, மத்தியானத்தில் பட்ட பகல் அப்படி வெளிச்சமாக இருக்கு, இரவில் ஒரு அழகா இருக்கு. எப்போதுமே வானத்தை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கிறோம்ல. அதை எப்படி அலங்கரிச்சாரலாம்? அவருடைய ஆவியினாலே அலங்கரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அலங்கரிக்கிற கர்த்தரவர், அலங்காரத்தை கொடுக்கிற தேவன். நியாயாதிபதிகள் 14:6 பாருங்க. நியாயாதிபதிகள், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுகிறது போல சிங்கத்தை கிழிச்சு போட்டான். ஒண்ணுமே இல்லை அவன் கையில. ஆவியானவர் அவனுக்குள்ள நிரம்பி இருந்தார். அதனால் அவன் பலன் அடைந்தான். அவனுடைய பலம் அல்ல, அவனுடைய பராக்கிரமம் அல்ல, ஆவியின் பலத்தினால் ஒரு ஆட்டுக்குட்டிய மாதிரி சிங்கத்தை கழிச்சு போடுறான். கையில ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு கையில ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை பொருளாதாரத்துல கூட கையில ஒண்ணுமே இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமாய் இறங்குவாராக. கர்த்தர் தம்முடைய பலத்த வல்லமையை வெளிப்படுத்துவாராக. பலத்த வல்லமை. ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஒன்றும் இல்லை, ஆனா சிங்கத்தை முறியடித்தான். ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆவியின் பலன் இருந்தா போதுங்க. ஆவியின் பலன் இருந்தா போதும். இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது அப்படிதான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே, அவராலேயே, அந்த ஆவியினாலேயே ஆகும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவரை தெய்வமாய் கொள்வதை பாக்கியம், அவரில் நிலைத்து இருப்பதை ஸ்லாக்கியம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். முத்திரை மோதிரமாய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவ சமூகத்துல நின்று கொண்டு இருக்கிறவர்களாய், ரெண்டு பக்கமும் நின்று கொண்டு இருக்கிற அபிஷேகத்தை குறித்து காண்பிக்கிறது அந்த ஒலிவு மரக்கன்று. அப்போ தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துச்சமா யாரும் மதிச்சாங்கன்னா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வைத்திருக்கிறார். நம்முடைய சுயத்தின் வல்லமையை அவன் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் தம்முடைய ஆவியினாலே அவனை ஜெயிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த ஜெயத்தின் தேவன் தம்முடைய ஆவியின் வல்லமையினால் இன்னும் 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 நம் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புவாராக. பலத்த ஜெயம், பலமான ஜெயம் பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபையினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். வானத்தை அலங்கரித்தது போல அவருடைய ஆவியினால் அவர் நம்மை அலங்கரித்திருக்கிறார். ஆவியின் அலங்காரம் அவ்வளவு அழகானது. அவருடைய வாழ்க்கையை அது அழகாக்குகிறது. எல்லா தீமையும் வேறு பிரிக்கிறது. தீமையற்ற ஒரு வாழ்க்கை, நன்மை நிறைந்த வாழ்க்கைக்குள்ள நம்மை அழைத்து கொண்டு போகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வல்லமை உள்ள வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய இணைய சிநேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.